ஒரு சாதா ஜெல்லி பீனால இந்தியா இங்கிலாந்துல ஒரு டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? 2007 இந்தியா வேர்ல்டு கப்பை தோத்த சோகத்தில் இருந்தாங்க. அடுத்து ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது தான் இங்கிலாந்துக்கு போனாங்க. இதுதான் சரியான சான்ஸ். இங்கே நம்ம நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபேன்ஸ் நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நிலைமை. முதல் டெஸ்ட்டு லார்ட்ஸில் மழையும் தோனியும் ஸ்ரீசாந்தும் சேர்ந்து இந்தியாவை காப்பாற்ற. ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்சு இங்கிலாந்து 198க்கு ஆல் அவுட்டு. ஜகீர் கான் வேற மாதிரி பவுலிங் பண்ணியிருப்பாரு. திரும்ப இந்தியா பேட்டிங் பண்ண வரும்போது தினேஷ் கார்த்திக், வசீம் ஜாஃபர், கங்குலி, விவிஎஸ் லக்ஷ்மணன், சச்சின் டெண்டுல்கர் எல்லாரும் 50 ரன் அடிக்க இந்தியா ஆல்ரெடி ஒரு 200 ரனுக்கு மேல லீடுல இருப்பாங்க. ஜகீர் கான் பேட் பண்ண வராரு. அப்படி பேட் பண்ண வரும்போது கிரீஸ்லாம் பாக்குறாரு, என்னடா வெறும் ஜெல்லி பீனா கிடக்குது அப்படின்னு தள்ளி விட்டுட்டு பேட் பண்றாரு. திரும்பவும் பேட் பண்ண வரும்போது நிறைய ஜெல்லி பீன்களா கிடக்குது. என்னடா இப்பதான் தள்ளி விட்டோம் திரும்பவும் ஜெல்லி பீனா இருக்குது அப்படின்னு கோவமா திரும்பவும் பேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஸ்லிப்ல இருந்து அவர் மேல ஜெல்லி பீனை தூக்கி அடிக்கிற மாதிரியும் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. ஆல்ரெடி கோவத்துல இருக்கிறவரு இந்த மாதிரி ஜெல்லி பீனை விட்டு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறதுனால இன்னும் கோபமாகி அம்பையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அதுக்கு கெவின் பீட்டர்சன் ஏதோ சொல்ல, ஜகீர் கான் பேட்டை வச்சு ஏதோ சொல்ல, இப்படின்னு அந்த இடமே கொஞ்சம் சூடா இருந்துச்சு. ஜகீர் கான் அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு ரொம்ப கோபமா வந்தாராம். அவங்கள முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு கோபமா வேற இருந்தாராம். செகண்ட் இன்னிங்ஸ்ல மைக்கேல் வான் மட்டும் 100 அவரையும் விக்கெட் எடுத்தாரு. அந்த இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்தாரு. இந்தியா 73 ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணி நாட்டிங்கம்ல வின் பண்ணிடுவாங்க. அடுத்ததா ஓவல் டெஸ்ட் மேட்சும் டிரால முடியும். 1-0 இந்தியா அந்த டெஸ்ட் சீரீஸை வின் பண்ணுவாங்க. ஜெல்லிபீன் எரிஞ்சதை இயான் பெல்லர் அப்படின்னு சொன்னாலும் கெவின் பீட்டர்சன் ஆல்ரெடி கவுண்டி மேட்சஸ் அப்போ வார்னே மேல இந்த மாதிரி விட்டு எரிஞ்சதாகவும் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. மைக்கேல் வான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சாரி கேட்டாரு. ஆனா யாரும் ஜகீர் கான் மேல ஜெல்லி பீனை விட்டு எரியல அப்படிங்கறதையும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஒருவேளை அவங்க ஜெல்லி பீன்களை ஜகீர் கான் மேல விட்டு எரியாம இருந்திருந்தாலோ இல்ல கிரீஸ்ல அவங்க தூக்கி போடாம இருந்திருந்தாலோ நாட்டிங்கம் டெஸ்ட் மேட்ச் ரிசல்ட் மேபி மாறி இருந்திருக்கலாம். ஜகீர் கான் வழக்கமா கோவப்பட மாட்டாரு, குறைச்சமா பவுலிங் போட்டிருப்பாரு. ஆனா அதை பர்சனலா அது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போட்டு வந்திருக்க மாட்டாரு. பட் அந்த ஜெல்லி பீன்கள் ஜகீர் கானுக்கு கோவம் வர வச்சு இந்தியாவுக்கு 1971 அப்புறம் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா ஒரு டெஸ்ட் சீரீஸை பீட் பண்ணாங்க. அப்போதைய கேப்டன் ராகுல் டிராவிட் கிட்ட பட்டோடி முன்னாடி பட்டோடி ட்ரோஃபின்னு தான் இருந்தது, அவர் கையால் அந்த ட்ரோஃபி கொடுக்கப்பட்டுச்சு. கிரிக்கெட் ஹிஸ்டரியில் இது ஒன் ஆஃப் த ரிவெஞ்ச் ஸ்டோரியாக பார்க்கப்படுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.